அனைவருக்கும் வணக்கம். திருக்கல்யாணம் அன்று நம் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மற்றும் நிறைய பேர் கேட்டிருந்தது, விரதம் கோவிலில் நிறைவு செய்து கொள்ளலாமா, கோவிலில் போயிட்டு நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு நிறைவு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாமிக்கு வீட்டில் படையல் போட முடியல, வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. என்னால் கோவிலுக்கு போக முடியல, கோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் திருக்கல்யாணம் பண்ணலை, நாங்கள் வேறு எங்கேயும் போக முடியாது, வீட்டில் இருந்தபடி நாங்கள் நிறைவு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான தெளிவான பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருக்கல்யாணம் செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலும் நடக்குது, மாலையும் நடக்குது, இரவும் நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டைமிங்கில் பண்ணுறாங்க. ஒரு சில ஊரில் காலையில் நேரத்தில் பண்ணுறாங்க, ஒரு சில கோவிலில் மாலை 6 மணிக்கு பண்ணுறாங்க. திருச்செந்தூர் சைடில் நமக்கு இரவு நேரத்தில் பண்ணுறாங்க. ஸோ 3 வேளையுமே நமக்கு கல்யாணம் நடக்குது. அதாவது காலை மாலை இரவு 3 வேளையுமே முருகனுக்கு திருமணம் நடக்குது. ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. நமக்கு சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் வரை தான் நமக்கு விரத நாள் கணக்காக நம்ம எடுத்துக்கலாம். 6 நாள் முழுவதும் நம்ம விரதம் இருக்கிறது. 7ஆவது நாள் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைவு செய்கிற நாள் தான். ஸோ நீங்கள் எப்போ வேண்டும்னாலும் நிறைவு செய்யலாம். காலையிலும் நிறைவு செய்யலாம், மதியமும் நிறைவு செய்யலாம், மாலையிலும் நிறைவு செய்யலாம். நம்ம திருச்செந்தூர் கணக்கு பண்ணோம் அப்படின்னா மிட் நைட்டு 11:30 மேலே தான் திருமணம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரம் நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ நம்ம எந்த நேரம் வேண்டாலும் நிறைவு செய்யலாம், தவறு கிடையாது. நீங்கள் யாரும் குழம்பிக்க தேவையில்லை. நம்ம காலையில் நிறைவு செய்துட்டா தவறா, இல்லை மதியம் நிறைவு செய்துட்டா தவறா அப்படிங்கிறலாம் குழப்பிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம விரதங்கிறது நமக்கு சூரசம்ஹாரமோட முடிஞ்சிருச்சு. அது அந்த நாள் சூரம் வதம் செய்தனால இந்த திருக்கல்யாணம் அன்று நிறைவு செஞ்சால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். 6 நாள் நீங்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ திருக்கல்யாணம் அன்று நீங்கள் காலையில் கூட நிறைவு செய்யலாம். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க, காலையில் நிறைவு செய்யணுமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ வீட்டிலே நீங்கள் கல்யாண சாப்பாடு போடலாம். இல்லைங்க கல்யாண சாப்பாடெலாம் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு பாயாசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ, ஏன்னா நிறைவு நாள்லையா ஏதேனும் ஒரு இனிப்பு வைங்க. இல்லைங்க எந்த இனிப்பு வைக்க முடியல அப்படின்னா பாலில் சர்க்கரை போட்டு வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியங்கிறது அவர்களுடைய எப்படி பண்ண முடியுமோ அப்படி தான் நம்ம பண்ணணும். கல்யாண சாப்பாடு சுவாமிக்கு கட்டாயமாக வைக்கணுமான்னு அது உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை எனக்கு பண்ணுவதற்கு ஆசை இருக்குன்னா தாராளமாக நம்ம கல்யாண சாப்பாடு பண்ணி சுவாமிக்கு படையல் போடலாம். கம்பல்சரி கிடையாது, நம்ம கல்யாண சாப்பாடே போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. நம்மளால் என்ன முடியுதோ அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம். ஸோ கட்டாயம் கிடையாது கல்யாண சாப்பாடு. அதே போல் விரதம் கோவிலில் போய் நிறைவு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. கோவிலில் போய்ட்டு தாராளமாக நிறைவு செய்யலாம். நேற்று சூரசம்ஹாரம் அன்று வீட்டில் விரதம் இருந்து ஆரம்பித்து நிறைய பேர் கோவிலில் தான் நிறைவு செஞ்சாங்க. ஸோ நிறைவு தாராளமாக செய்யலாம். ஏன்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னதான சாப்பாடு நமக்கு கொடுப்பாங்க. சூரசம்ஹாரம் அன்று முடிந்த பிறகு நமக்கு சாப்பாடு அன்னதானம் கொடுப்பாங்க. மற்றும் திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அன்னதானம் நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும் பூஜையெல்லாம் நமக்கு. அதனால் கட்டாயமாக அங்கே அன்னதானம் போடுவது நம்ம சாப்பிடணும். நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமலாம் இருக்காதுங்க. சுவாமியோட பிரசாதம் சாப்பிட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ கோவிலில் நிறைவு செய்வது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். ஏன்னா கடவுள்கிட்ட போய் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அதாவது முருகன் கோவிலே போயிட்டு பிரார்த்தனை பண்ணி முருகன்கிட்டேயே நம்ம நிறைவு செய்வதும் ஒரு புண்ணியம்தான். ஸோ நீங்கள் அங்கே தாராளமாக நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ காலையில் நிறைவு செய்யணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காலையில் நிறைவு செய்யலாம், தவறு கிடையாது. அதற்கான முக்கியமான நேரம் நான் கொடுத்துருக்குறேன், ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இப்போ நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன் ஒரு மந்திரம், ஞான சக்தி தரா ஸ்கந்தான்னு ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரத்தை நீங்கள் முழுவதும் ஒரு 6 முறை சொல்லுங்கள். ஞான சக்தி தரா ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேன மனகாந்தா கார்த்திகேய நமோஸ்துதை ஓம் சுப்பிரமணியாய நமக. அந்த மந்திரத்தை ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு 6 முறை சொல்லுங்கள். சஷ்டி கவசம் படிக்கலாம், எல்லா மந்திரங்களும் நம்ம படிக்கலாம். இந்த மந்திரத்தை சேர்த்து ஒரு 6 முறை சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நம்ம விரதத்தை நிறைவு செய்வதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா
காலையில் 7:45லேருந்து 8:45, மாலை நேரம் வந்து 4:45 to 5:45, காலையில் வந்து 10:45லேருந்து 11:45 ஒரு நேரம் இருக்குது. பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மதியம் சாப்பாடு போடுறவங்கள எந்த நேரத்தில் படையல் போடலான்னு கேட்டிருந்தீங்க. 12லேருந்து 2:45 வரை நீங்கள் வந்து சாப்பாடு மதியத்துக்கு படைச்சி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா 3 மணிக்கு மேலே ராகு காலம் ஆரம்பிக்குது. 3 மணிலேருந்து 4:30க்கு ராகு காலம். அந்த நேரம் நீங்கள் வந்து சுவாமிக்கு படையல் போடாதீங்க. காலையில் 9 மணிலேருந்து 10:30 யமகண்டம். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. காலையில் 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சுவாமிக்கு படையல் சாப்பாடு போடுங்க. அப்படி போட முடியல அப்படின்னா காலை 10:45லேருந்து 11:45 வரை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 6 மணிக்கு திருக்கல்யாணம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வீட்டிலே நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு போகலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக போகலாம். அந்த நேரம் வந்து 4:45லேருந்து 5:45 நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தலாம். பிறகு மாலை 6 மணிக்கு மேலே நம்ம நேரம் பார்க்க தேவையில்லை. மாலை 6 மணிலேருந்து இரவு 8:30 வரை நமக்கு சிறப்பான நேரம். அந்த நேரத்தை நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ வந்து கோவிலுக்கு போகிறவங்க, அதாவது திருக்கல்யாணம் நான் பார்க்க போகிறேன், போயிட்டு அங்கே வந்து நான் சாப்பிட்டுட்டு பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு வந்து சாமிக்கு வந்து சாப்பாடு வைக்கலாமா, கல்யாண சாப்பாடு வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. நம்மளால் என்னென்ன முடியுதோ அதை அத்தனையும் அன்போடு சிறப்போடு பண்ணுங்க. முருகர் வந்து நம்மளுடைய பக்தியை வந்து ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வேண்டுதலாம் நிறைவேற்றி வைப்பார். நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிறைவு செய்துட்டு போகலாம். அல்லது கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் வந்து சுவாமிக்கு தீபம் ஏற்றி வைத்து சாமி கும்பிடலாம். ஏன்னா நிறைய பேர் சீக்கிரமாக போயிடுவீங்க இல்லையா? சீக்கிரமாக போகிறவங்களுக்கு வர்றதுக்கு 7 மணி 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஸோ திருக்கல்யாணம் அன்று நீங்கள் கோவிலுக்கு போங்க, நல்லா திருப்தியாக வழிபாடு செய்துட்டு எப்போ வீட்டுக்கு வரீங்களோ அப்போ வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லை 6 மணிக்கு மேலே போகிறீங்க, நான் வர்றதுக்கு 9 மணி ஆகிடும், அப்படி இருக்கிறவங்க நீங்கள் சாலை நேரம் சுவாமிக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு போங்க. இந்த முக்கியமான நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. கேலண்டரை பார்த்துக்கோங்க. நான் இப்போ கேலண்டரை பார்த்தா உங்களுக்கு நான் டைம் சொன்னேன். நான் போன பதிவிலையும் நான் டயத்தை கொடுத்துருந்தேன். மதிய நேரம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அதனால இப்போ மதிய நேரத்துக்காக தான் டயத்தை மறுபடியும் சொன்னேன். ஸோ மதிய நேரமும் நம்ம விரதம் நிறைவு செய்யலாம். காலையும் செய்யலாம், மாலையும் செய்யலாம், இரவும் செய்யலாம். ஸோ 6 நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து நிறைவு செய்துக்கோங்க. ஒருவேளை இந்த பதிவு பார்க்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு, சாயங்காலம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாயங்காலம் விளக்கேற்றுவீங்க இல்லையா? அப்போது கூட இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. ரொம்ப நல்ல மந்திரம். இந்த மந்திரம் சொன்னாலே நமக்கு இருக்கிற கவலைகள்லாம் விலகும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவி வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, அன்பான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நமக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்பவர்களாம் 6 முறை இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள். எல்லோருமே திருக்கல்யாணம் அன்று இந்த ஸ்லோகம் கட்டாயமாக சொல்லணும். ரொம்ப நல்ல ஸ்லோகம். இதை வந்து நீங்கள் வந்து 6 முறை சொன்னால் போதும், 21 முறை சொன்னால் போதும், எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். குறைஞ்சது ஒரு 6 முறை சொன்னால் போதும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.